ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது வீடு தேடி உங்களுக்கான பிறப்பு இறப்பு சர்டிஃபிகேட் வரப்போகுது. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது தஞ்சாவூர் மாநகராட்சியில் 50க்கும் மேற்பட்ட தனியார் மருத்துவமனைகளும் 6 அரசு மருத்துவமனைகளும் உள்ளது. இம்மருத்துவமனையில் பிறக்கும் குழந்தைகளுக்கு மருத்துவமனைகளில் இறப்பவர்களுக்கும் சான்றிதழ்கள் மாநகராட்சி மூலம் வழங்கப்படுகின்றன. மாநகராட்சி அலுவலகத்தில் உரிய ஆவணங்களோடு விண்ணப்பித்தால் 15 நாட்களுக்குள் சான்றிதழ்களை மாநகராட்சி அலுவலகத்தில் நேரில் பெற்றுக்கொள்வதுதான் நடைமுறையில் உள்ளது. இதையடுத்து பொதுமக்களின் அலைச்சலை குறைக்கும் வகையில் விண்ணப்பதாரர்களுக்கு 1 வார காலத்திற்குள் அவர்கள் கேட்ட சர்டிஃபிகேட் பதிவஞ்சல் மூலம் வீடுகளுக்கே சென்று சேரும் வகையில் புதிய நடைமுறையை நேற்று மாநகராட்சி மேயர் ராமநாதன் துவங்கி வைத்தார். அப்போது 30 பேருக்கு பிறப்பு சான்றிதழ்களை அஞ்சல் துறை ஊழியர்களிடம் மேயர் வழங்கினார். இந்நிகழ்வில் எல்லாருமே கலந்துக்கிறாங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது பிறப்பு இறப்பு சர்டிஃபிகேட்டை வீடு தேடி ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த ஒரு நிகழ்ச்சியை ஸோ உங்களுக்கு தொடங்கி வச்சுருக்காங்க. எந்த ஊரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில ஒரு நல்ல ஸ்கீமாக கொண்டு வந்திருக்காங்க தஞ்சாவூர் மாநகராட்சியில். இந்த மாதிரி எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஸோ எல்லா மக்களுக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் அப்ளை பண்ணிவிட்டு ஸோ அங்கே போயிட்டு அந்த ஆஃபீஸில் அந்த மாதிரி அழகு வச்சுட்டே வராங்க. இப்போதைக்கு இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா வீடு தேடி இந்த சர்டிஃபிகேட் வழங்கும் திட்டம் நல்லா இருக்குது. ஸோ இப்போதைக்கு தஞ்சாவூர் மாநகராட்சியில் கொண்டு வந்திருக்காங்க. கண்டிப்பாக விரைவில் எல்லா மாநகராட்சியிலுமே கொண்டு வராங்க அப்படின்னு நம்ம நம்பலாம். ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல திட்டம் தான். வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு மற்ற இடத்துல கொண்டு வராங்க அப்படின்றத. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.